அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஹிஸ்ட்ரி, அதாவது லாஸ்ட்டாக நடந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கான கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தம் எவ்வளோ வேக்கண்ட் வந்தது, அந்த 2013 நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஆனால் போஸ்டிங் போட்டதுன்னா 2025 தான் போட்டாங்க, அதாவது லாஸ்ட் இயர் தான் போட்டாங்க. ஸோ அதனால் அதில் எவ்வளோ வேக்கன்சி வந்தது, ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேக்கண்ட் வந்தது, ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ, லாஸ்ட் மார்க் எவ்வளோ, ஸோ கட் ஆஃப் எவ்வளோ வந்தது, ஸோ இந்த டீட்டெயிலில் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இதான் 2023 வந்த அந்த யூஜிடிஆர்பி, அதாவது கிராஜுவேட் டீச்சர் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர் பிஆர்டி எக்ஸாமுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் தான் இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நமக்கு வேக்கன்சி பாருங்கள். ஸோ இங்கே மொத்தம் 2222 கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முறை கொஞ்சம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த 2222 அந்த டென்டேட்டிவ் வேக்கண்ட்லேயே எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு நமக்கு ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இருக்குது பாருங்கள் ஹிஸ்ட்ரி. ஸோ டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், இந்த கரண்ட் வேக்கன்சி மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோனாக்கா 346 இருக்குது. அடுத்து டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் எஸ்டி ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஒரு 36. அடுத்தது எம்பிசி டிஎன்சி வெல்ஃபேர், அது ஒரு 5 இருக்குது. அதுக்கு அடுத்தது ஸோ ஆதி திராவிடர், அது ஒரு 3 வேக்கன்சி. அதுக்கடுத்தது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வேக்கன்சி, அது ஒன்று. ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னு 391 வேக்கன்சி வந்திருக்கு. இது மட்டும் சரிங்களா. இது இல்லாமல் வேறு என்ன வேக்கன்சி வந்திருக்குன்னு பார்ப்போம். அடுத்து பாருங்கள், நமக்கு அட்டெண்டம், அது ஒரு முறை இது பண்ணாங்க. எப்போ அப்படின்னு 2024. ஒரிஜினலாக நோட்டிஃபிகேஷன் 2023, அப்புறம் 24 அட்டெண்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இதில் ஹிஸ்ட்ரிக்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கே டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஷார்ட் ஃபால் வேகன்சின்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒரு 213. ஸோ அதில் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் மட்டும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னாக்கா 55 வந்திருக்கு இங்கே. அது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலில் பாருங்கள், கரண்ட் வேகன்சிஸ் 234 போட்டுருங்களா. அப்போ டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலில் எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இது ஒரு 42 வேகன்சி வந்திருக்கு. இங்கே இருக்குது பாருங்கள், இது ஒரு 42 வேகன்சி. அது மட்டும் இல்லாமல் பேக்லாக் வேகன்சி இதில் நமக்கு ஹிஸ்ட்ரி வரல சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்பிசி வெல்ஃபேரு, ஸோ இதுலேயே இங்கிலீஷ் மட்டும் தான் வந்திருக்கு. சென்னை கார்ப்பரேஷன் வேகன்சி பாருங்கள், இது ஒரு 15 இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 400 சம்திங் வேகன்சி வந்தது. ஸோ அதுக்கான கட் ஆஃப் பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் ஒரு பிடிஎஃப் ஒன்று தெரியுது பாருங்கள். ஸோ இது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னை 6, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர் பிஆர்டி ரிவைஸ்டு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இதான் ஃபைனலாக வந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட் ரேங்க் பாருங்கள் எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் ரேங்க்கே நமக்கு நியர்லி 114 மார்க் தான் ரிட்டன் எக்ஸாம். ஸோ அவங்களோட டெட் வெயிட்டேஜ் 0.50. அப்போ டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னு 114.50. ஸோ இதில் 114.50 தான் டாப் மார்க்கு, ஃபஸ்ட் மார்க்கு. அப்போ லாஸ்ட் மார்க் எவ்வளோ வந்தது அப்படின்னா பாருங்கள், மொத்தம் 483 ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இதில் லாஸ்ட்டாக வந்தவங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 50. அவங்க ரிட்டன் எக்ஸாமில் எடுத்தது 47. ஸோ இங்கே அவங்களுக்கு 3 மார்க் டெட் வெயிட்டேஜ். ஸோ 50 மார்க் வாங்கியிருக்காங்க. ஆனால் இது இது கம்யூனல் டர்னு சரிங்களா, ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்தது. ஸோ அதனால தான் அவ்வளோ மார்க் கம்மியாக வந்திருக்கு. ஸோ அதுக்காக நமக்கு 50 மார்க் எடுத்தால் வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அவ்வளோலாம் எடுத்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இது லாஸ்ட் டைமு ஹிஸ்ட்ரி நிறைய பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு டெட் எக்ஸாமுடைய மார்க்கு ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஜென்ரல் டர்னில் மட்டுமே எவ்வளோ வேக்கன்சி எவ்வளோ வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கே 114.50 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது 112, 110. ஸோ நம்ம ஜூம் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ இங்கே இது 2 மட்டும் பாருங்கள் சரிங்களா. 114 கம்யூனல் டர்ன் மட்டும் பாருங்கள். ஸோ இதில் எல்லாமே ஜென்ரல் டர்ன். இங்கேயே பாருங்கள், ஜென்ரல் டர்னில் உமன் வந்துடுச்சு. அது ஜென்ரல் டர்னு. ஸோ அது ஜென்ரல் டர்ன் தான். இது எல்லாமே 98 கூட ஜென்ரல் டர்ன்லேயே கிடைப்பாருங்க. 97 கூட ஜென்ரல் டர்னு. ஸோ 96, ஸோ 96க்கும் ஜென்ரல் டர்ன் லாஸ்ட் இயரு.
94க்கும் ஜென்ரல் டர்ன் தான் கிடச்சிருக்கு, 93க்கும் ஜென்ரல் டர்ன் தான் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வரைக்கும் தான் பாருங்கள் ஜென்ரல் டர்னு 93 வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வரது ஜென்ரல் டர்ன் உமனு, ஜென்ரல் டர்ன் உமனு, ஜென்ரல் டர்ன் தமிழ் மீடியமு, ஜென்ரல் டர்ன் உமன் தமிழ் மீடியமு. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா அப்போ மார்க் வந்து பண்ணால் குறைஞ்சிட்டு வரும். இங்கே பாருங்கள் ஜென்ரல் டர்ன் 92.50 அதுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் டர்னு. அடுத்து வந்து பண்ணாக்கா எஸ்சி கேட்டகரிக்கு வந்திருக்கு பாருங்கள். எஸ்சி, பிசி, அடுத்து எம்பிசிக்கு 92க்கு ஸ்டார்டிங்கில் கிடச்சிருக்கு. ஸோ எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பண்ணாக்கா 92.50 ஃபஸ்ட் மார்க்கு. பிசி முஸ்லீமுக்கு வந்து பண்ணாக்கா 92.50 ஃபஸ்ட் மார்க்கு. பிசிக்கு வந்து பண்ணாக்கா 92 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மார்க்கு. லீஸ்ட் மார்க் சொல்லலை, அப்போ கட் ஆஃப் வந்து பண்ணால் ஸ்டார்டிங்கில் வருது, லாஸ்ட்டு நான் சொல்லவே இல்லை இன்னும். சரிங்களா? ஸோ அப்படியே வந்து பண்ணாக்கா ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கா 91 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியாக பாருங்கள் 91. ஸோ எம்பிசி கேட்டகரி 91. ஸோ நமக்கு இது வருது பாருங்கள். இதுதான் வந்து பண்ணாக்கா ஜென்ரல் மாதிரி கணக்கு. அதாவது கம்யூனல் டர்னில் நமக்கு இதெல்லாம் கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே அந்த தமிழ் மீடியம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் யார் வச்சுட்ருக்காங்களோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும், அதாவது பிஎட் வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தவங்க மட்டும் தான் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் எலிஜிபிள், வேறு யாருக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு நமக்கு வந்து பண்ணாக்கா வருமானம் யோசிக்கணும். பாருங்கள் இப்போ வரைக்கும் 90 மார்க்கில் தான் இருக்குது. ஸோ பிசி முஸ்லீம் பாருங்கள், இங்கே வந்து பண்ணாக்கா 89 மார்க்கு கிடச்சிருக்கு பிசி முஸ்லீம். அடுத்து வந்து பண்ணாக்கா இங்கே பாருங்கள் எம்பிசி டிஎன்சி உமன் வந்துருச்சு 88.50. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாக்கா உமன் கேட்டகரிக்கு வந்துச்சு, எம்பிசியில் உமன்னு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பண்ணால் பிசி இங்கே பாருங்கள் பிசி தமிழ் மீடியம் 88 கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது வந்து பிசி தமிழ் மீடியம் 88க்கு இங்கே பாருங்கள். இது வந்து பண்ணாக்கா ஜிடி ஜென்ரல் டர்னு உமனு எஸ்ஜிடி அவங்க வந்து பார்த்தா செகண்ட் கிரேட் டீச்சராக இருந்து பிடியாக வந்தவங்க. ஸோ அவங்க 88 மார்க் வந்திருக்கு. ஸோ அப்படியே வந்து பண்ணாக்கா வந்தோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், ஒரு 220 வேகன்ஸ் 220 ரேங்க் வரைக்கும் வந்துட்டோம். சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் 87 பாயிண்ட்டு இங்கே பாருங்கள் 87.50 எம்பிசி, பிசிக்கு 87 வரைக்கும் கூட அப்படியே தான் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பண்ணாக்கா இங்கே கேட்டகரி வந்துருச்சு ஜென்ரல் டர்னு கேட்டகரி 1 6. ஸோ இது வந்து பண்ணாக்கா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அந்த டிசபிலிட்டி வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பண்ணாக்கா எஸ்சி கேட்டகரி இப்போ வரைக்கும் கூட 86 தான் இருக்குது பாருங்கள் கட் ஆஃப். கிட்டத்தட்ட எவ்வளோ வேகன்சி எவ்வளோ ரேங்க் வந்துட்டோம் பாருங்கள், 262 ரேங்க் வந்துட்டோம். சரிங்களா? ஆனால் 86 தான் இருக்குது மார்க்கு. ஸோ 85.50 85.50. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாக்கா அவ்வளோதான். இதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து பண்ணாக்கா தமிழ் மீடியம் கேட்டகரியில் வந்துடும். ஸோ உமன் கேட்டகரி, அதுக்கடுத்து தான் உமன் தமிழ் மீடியமு இங்கே பாருங்கள் எல்லாமே அந்த மாதிரி கேட்டகரியில் வந்துடும். ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா இதுக்கப்புறம் அந்த உமனில் இருக்கீங்க அப்படின்னாக்கா இல்லை தமிழ் மீடியம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு வந்து பண்ணால் இதெல்லாம் வருமானாக்கா தெரியாது. சரிங்களா? ஸோ பாருங்கள் இதெல்லாம் வந்து பண்ணால் எஸ்ஜிடியில் வந்துடுச்சு, தமிழ் மீடியம் எஸ்ஜிடி உமனு. ஸோ தமிழ் மீடியம், ஸோ அந்த ஸ்பெஷல் கேட்டகரி, ஸோ இதெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் பிசி எஸ்சி இது வந்து 83 மார்க் வந்திருக்கு. அடுத்து இங்கே வந்து பண்ணாக்கா ஒரு ஜென்ரல் டர்ன் வந்து பண்ணால் கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து 82.50ல் 82லேயே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் 82லேயே. ஏன்னா அவங்க மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா 77 வாங்கியிருக்காங்க. அந்த டெட் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் 3 மார்க். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேயே நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்லேயே நிறைய பேர் பாஸ் பண்ணதுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட் எக்ஸாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுற கேண்டிடேட்ஸோடைய நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் வந்துடும். ஸோ லாஸ்ட்டு தான் நான் சொன்னது 50 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அவங்க தியரியில் வாங்கின மார்க்கு 47. ஸோ இது இல்லாமல் நாட் அவைலபிள் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தம் 483 கேண்டிடேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்காங்க. அப்போ 484லேருந்து நாட் அவைலபிள். ஸோ எவ்வளோ வரைக்கும் இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 554. இது வந்து பண்ணாக்கா லாஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிசர்வ்டு ஃபார் கோர்ட் கேஸு. ஸோ அவங்க வந்து பண்ணாக்கா கோர்ட் கேஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ ஒருத்தர் ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு சீட் வந்து அலாட் பண்ணி வச்சுருவாங்க. அதாவது அவங்களுக்கு ரிசல்ட் வந்து பண்ணாக்கா கரெக்டாக பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா அந்த போஸ்டிங் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. அப்போ போஸ்டிங் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் அது ரிசல்ட் வந்து ஆப்போசிட்டாக போயிடுச்சு நெகட்டிவாக வந்துடுச்சு அப்படின்னா இது பேக்லாக் வேகன்சியில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா ஹிஸ்ட்ரி எக்ஸாமுக்கான
அந்த டாப் மார்க்கு, அந்த கட் ஆஃபு. ஸோ இது பார்த்துக்குங்க, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு எங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மார்க்கை வந்து பண்ணாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இவ்வளோ மார்க் எடுத்தால் எனக்கு சீட் கிடைக்கும், இவ்வளோ மார்க் எடுத்தால் எனக்கு போஸ்டிங் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிச்சிருங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.